ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே வந்துரு டின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் விஜய் சேதுபதி அவரோட எபிசோடு இருக்க போகுது. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ப்ரொமோன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்திருக்கும். ஓகே திவாகர் செஞ்சதுக்கு தான் நீங்கள் திட்டுறீங்க, நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் செஞ்சவங்கள திட்டுறீங்க, செய்யாதவங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அத்தனை பேர், அவங்கள கொஞ்சம் திட்டிருக்க கூடாதா அப்படின்றது தான் நம்ம கேள்வி. சும்மாவே இருக்காங்க. ஏன் இப்போ போன வாரம்லாம் வந்து ஆடியன்ஸுன்னு சொல்லிட்டு இந்த அறவரெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. அவங்க எத்தனை வாரமாக இப்போ இருந்தால் நீங்கள் ஆடியன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்திருக்கோம். வாரம் கலாய்ச்சிங்களா? கலாய்க்கலை. தப்பு செய்கிறவங்க தப்பு செஞ்சால் கலாய்க்க வேண்டியதான், தப்பு கிடையாது. ஆனால் சும்மாவே இருக்கிறவங்கள எவ்வளோ கலாய்க்கணும், பண்ண மாட்டேறீங்களே. ஆனால் இவரை மட்டும் அது 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 அந்த முக அமைப்பு அந்த மாதிரி மூக்கு முடப்பாக இருந்தால் அப்படி தான் இருக்கும் சொல்லுவாங்க பற்றி. அந்த மாதிரி திவாகரை பார்த்தா கலாய்க்கணும்னு ஒரு சில பேருக்குலாம் தோணும் போல இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இன்னொரு விஷயம் நடக்க போகுது. இன்றைக்கி வந்து திவாகரை வந்து எவிட் பண்ணுறதுக்கு பிளானை போட்டாங்க. எவிட்டாக போகிறார். அதான் நேற்று எவிட் ஆகிட்டார் வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா கானாவனத்துக்கு கை உடஞ்ச மாதிரி, சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சவாரி மாதிரி வந்துட்டு இவரை வச்சு ஓட்டிகிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு கேமே, ரியல் கேமே இதுக்கப்புறம் தான் இருக்குது, சரிங்களா? இவரை வச்சு வந்து கலாய்க்கிறதுக்கு அந்த ஒரு பேர் சிரிச்சிருப்பாங்க. இவர் வாய் சும்மா இருக்காது கானாவனத்தோட வாயிலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவர் இல்லாத நேரத்தில் அதாவது இவர் இல்லாத இடத்துக்கு யாரையாவது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார். அவங்களாம் சும்மா இவர மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க நாசுக்காக வந்து வச்சு செய்ய போகிறாங்க. அங்கே தான் இருக்குது. அப்போ தான் தெரியும் இவரோட அருமை. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த வாத்து தங்க முட்டை போடுதுன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அறுத்தா என்ன ஆகும்? முட்டை போயிடும். இப்போ முட்டை போச்சா, இனி வந்துட்டு எல்லாத்துக்கும் சிங்கி தாண்டி அப்போ நம்ம இருக்குது, ரைட்? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து செம்ம மாதம் இருக்குது. யாருக்கெல்லாம் முதல் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்க அப்படின்னு நம்ம இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரபட்சமே பார்க்காம போட்டு எல்லாரும் டன்னு சுட்டிகிட்டே இருக்காரு. எல்லாம் வாங்கிட்டே இருக்காரு. முடியல அப்படின்ட்டு. அதுலேயும் வந்து இதில் படம் மாதிரி இருந்தது யாருக்குன்னா விஜய் பார்வதிக்கு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா என்ன பேர் வச்சுக்கமா, குசுமின் எப்போ வச்சாங்க நானே கவனிக்கலை. சார் உங்களுக்கு குசுமின்னு வச்சேன். அமித்துக்கு வந்துட்டு அம்மிக்கல்னு வச்சுக்கேன். அடா பாவிகளா, என்ன இஷ்டத்துக்கு இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் கேட்டு. ஆனால் எதையுமே அவர் வந்துட்டு அதெல்லாம் உங்கள் பர்சனல், நீங்கள் தான் தீர்த்துக்கணும். ஆனால் விக்ரமுக்கு வக்கரமாக வச்சிங்களேன், அது தப்பு. ஏன்னா வக்கரம்ன்றத எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி போனதுனால நேற்று வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்பில். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போது பிக் பாஸ் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து போன வாரம் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அது நியூஸ் ஃபுல்லாக பரவச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முக்கிய காரணம் யார்? அதுக்கும் நம்ம அக்கா தான், விஜய் பார்வதி அக்கா தான் காரணம். அப்போ கோவம் வருமா வராது? ஒரு ஷோக்கே வந்து ப்ராப்ளம் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம விஜய் அக்கா தான் பயங்கரம். அந்த கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போய் பயங்கரமான பேசும் பொருளாக மாறினதுனால தான் இந்த பிரச்சனை. அதெல்லாம் பண்ணாமல் இந்த அம்மா வந்துட்டு பண்ணியிருந்தால் கூட ஓரளவுக்கு கெட்ட பேர் வாங்காமல் இருந்திருக்கலாம். அவங்க மட்டுமா காரணம் கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அங்கே வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம விஷயங்களில் பார்த்துருக்கோம், சரிங்களா? அந்த எல்லா கோவத்தையும் வச்சு செஞ்சார். ஆனால் கிளாப்ஸ் பண்ணார். அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் இது பண்ணிட்டு சபரிக்கிட்ட வந்துட்டு அவங்க ஸ்போர்ட்டிவ்னஸாக ஓகே, நான் வந்துட்டு எனக்கு கண்ணில் அடிபட்டுச்சு, ஓகே. அந்த கண் அடிப்பட்டப்போ கூட திவ்யா எடுத்து வந்து வைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வச்சதுனால தான் வந்து அந்த கேம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு. இல்லைன்னா அங்கேயே வந்து ட்ரா ஆகிட்டுருக்கோம். திரும்ப அவங்க 2 பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதில் எப்படி திவ்யா வந்து வரமாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு என் அழகு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க. அப்போ ஈஸியாக வந்து சபரி வின் பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த கேமை வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப ரீமேட்ச் வந்து பிக் பாஸ் வச்சதுக்கப்புறமா அந்த அடிப்பட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டு அந்த ஃபைட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஆட்ஸாக கொடுக்கணும். அதை வந்து பாராட்டுற ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ஒருத்தரை மனதார பாராட்டி இதுதான் நினைக்கிறேன். கிளாப் பண்ணாப்பில் அது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதை பெருசாக வந்துட்டு விஜய் பார்வதி கொண்டாடலை. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா, ஓகே இப்போ வந்துட்டு அரோரா விஷயத்தில் வந்து அவங்க தப்பு பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம யாரும் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல, ரைட்டுப்பா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குறியீட்டில் வந்து எனக்கு நிறைய சந்தேகப்பா. அதை வந்துட்டு நீங்கள் வேணால் அந்த குறியீடை மாற்றி இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி செங்குத்தாக வந்துட்டு பில்டிங் கட்டிட்டு போகிற இடத்துல வந்துட்டு 2 பலகை படுக்க போட்டு நடுவில் ஒரு பலகையை வச்சு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. எனக்கும் அதே டவுட் தான் இருக்குது, ரைட்? இப்போ என்னென்னா அந்த ஆபாத குறியீடுன்ற விஷயங்கள் போயிடுச்சு, வெளியில் போயிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும்ல, அதுக்காக உண்டான விஷயங்கள் தான் நேற்று நடந்தது. சரி, இப்போ என்னென்னா விஜய் பார்வதிக்கு வந்துட்டு ஒரு பெரிய வருத்தம்னா அந்த விஷயத்துக்கு அப்படியே பிக் பாஸ் டீமே எல்லாமே உள்ளே இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்டும் வரீங்கள, நான் அவ்வளோ அடி வாங்கினேங்க,
ஒருத்தர் வந்தீங்களா அப்படின்றதுக்கு நான் வரேன், ஏன் டென்ஷனாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து நின்று சூப்பராக வந்து அங்கே வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன இவர் நல்லவரா கெட்டவரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அதுவும் விஜய் பார்வதி அடிக்கடிக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோராவோட மூஞ்சி எஃப்ஜியோட மூஞ்சி சபரி அப்படியே இவரெல்லாம் விக்ரம்லாம் கரெக்ட் சார், அப்படி சொல்லுங்கள் சார், என்ன இந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு விக்கல்ஸ் விக்ரம்னு பேர் வாங்கியிருக்கேன், என்னைய போய் விக்ரம் சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தார். திரும்ப வச்சு பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே டிஸ்குவாலிஃபிகேஷன் நீங்கன்னா ஜட்ஜா, இப்போ இதுக்கு பேர் என்னது, அவங்க சொன்னதுக்கு பேர் விக்ரம்னா இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னோடனே மூஞ்சி மாறி போச்சு. அந்த குறும்படத்தை பார்த்தீங்களே, பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அசிங்கமாக இருந்துச்சு சார். இப்போ தான் தெரியுது அது இதையே வந்து அசிங்கமாக இருந்துச்சு சார்னா, இன்னும் அவர் இப்படி ஆடட்டுமா அப்படி ஆடட்டுமான்னு சொன்னார். அதெல்லாம் வந்துட்டு குறும்படமாக போட்டிருந்தா எவ்வளோ மான மரியாதை போயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏயா ஒரு பொண்ணு அடி போட்டு கதறிட்டு இருக்கு, அங்கே போய் டான்ஸ் ஆடி கலாய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு. இதில் இன்னொரு குறும்படம் வேறு இருக்குது, கழுத்தில் மிதிச்சுக்க வந்தேன் தூக்கி கடாசவா இப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே. நேற்று சாண்ட்ரா வந்துட்டு சார் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி டார்கெட் பண்ணாங்க மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் கரெக்டு. ஏமா அந்த சண்டை முடிஞ்ச உடனே அதாவது அந்த தலை டாஸ்க் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணும்போது நீங்களும் சின்னதாக இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆக்சுவலாக சாண்ட்ரா இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையான ஹெல்ப் கிடையாது. விஜய் பார்வதிக்கு அன்புக்காக இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவங்களோட எதிரி யார், விஜய் பார்வதி. வாடா அன்பு அங்கே போய் ஜாயின் அடிச்சலாம் சொல்லிட்டு ஜாயின் அடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. மற்றபடி சாண்ட்ரா வந்து ரொம்ப தங்கமானவங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு தெரியுமா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இது என்னோடய கருத்து, ரைட். இப்போ வந்து நேற்று இந்த இதெல்லாம் குறும்படலாம் முடித்தோடனே வந்து காலில் அழுகிறார் யார், சபர். நான் வந்து உண்மையிலே உன்னை வந்து அப்படி மனசில் நான் என்ன வேணாம், உனக்கு தெரியாதா என்னை பற்றி சபரியை பற்றி தெரியாதா அப்படின்னு. இதைத்தானே அப்பயும் நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து காலில் அந்த முட்டியை தொட்டு என்ன உனக்கு தெரியலை அப்படின்னு பேசுகிறத அங்கேயே நீங்கள் இந்த தலை டாஸ்க் முடிஞ்சவொடனே பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே சல்யூட் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கால் அதாவது கண்ணில் பட்டது வந்து எல்லாருக்கும் வந்து பாட்டில் நினச்ச டைமில் இல்லை என் முட்டி தான் பட்டுச்சு அவ்வளோ திமுறா பதில் சொல்லிட்டு அடுத்தது அந்த பொண்ணை அப்படி இப்படி நடிச்சு காலில் அந்த காலில் மிதிச்சு எப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோலாம் பண்ணும்போது அதை நேரில் பார்த்து எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு நேரில் இப்போ ஒரு வாட்டி காமிச்சோன்னா அவ்வளோ வலிக்குது, செஞ்ச உங்களுக்கே வலிக்கிற பார்த்து எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதான். ஆனால் அதை யாரும் கேட்கவே இல்லைன்றதான் ஒரு வருத்தம். இப்போ வந்து அதெல்லாம் செஞ்சு முடித்தோடனே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னா அழணும் வென்டிலேஷன். இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியை காமிச்சிருப்பேன், நம்ம முத்துக்குமரனை காமிச்சிருப்பேன். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி குரூப்பாக அட்டாக் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்போது அப்படி கத்து ஒரு ஆரி செம்மையாக இருக்கும்ப்பா. அதே மாதிரி முத்துக்குமரன் ட்ரை பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அதே மாதிரி நேற்று வந்து இவங்களுடைய ஓன்ஸ் இது என்னென்னா அழுது இப்போயாவது வந்து யாராவது கேட்டாங்களே சந்தோஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சில முடிவுலாம் சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த கெஸ்ட்டாக வந்தாங்க பாருங்கள், யார் நம்மளுடைய பிரியங்கா அவங்களாம் வரும்போது பிக் பாஸ் சொல்லியிருப்பார், சிறுசு யூ ஆர் ஆல்வேஸ் மைன் அப்படின்னு. தேங்க்யூ பெருசு அப்படின்னு இருப்பாங்க. மஞ்சரியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தீபக் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லி அழுதாங்க விஜய் பார்வதி. அப்போ எவ்வளோ அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து அவங்கள வந்துட்டு என்னுடைய கண்டஸ்டன்ட் சொல்லியிருப்பார், அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மாற்றம் இருக்குது. நேற்றும் பார்த்திங்கன்னா உட்காந்து அழுதுருப்பாங்க. அப்போ திவ்யா பக்கத்தில் வந்திருப்பாங்க. சபரி வழக்கம் போல் வந்து சோப் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். அவங்க அதெல்லாம் இல்லை நான் உங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்க்கலாம் அமைச்சிருப்பாங்க. இப்போ திவ்யா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை நானுமே வந்துட்டு பண்ணது தப்பு தான், நான் யோசிக்கிறேன், நான் எப்படி அதை வந்து இப்போது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட் பண்ணி தாங்க வச்சுங்களேன் இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ திவாகரால் அதாவது இவங்க வந்துட்டு அந்த புரண்ட ஒரு விஷயத்த சொன்னோன்னே திவாகர் வந்து நீங்கள் அப்பாச குறியிட்டு சொன்னோன்னே தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. இந்த ஒரு விஷயம் மட்டும் கட் ஆகுதுன்னா நேற்று அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, எது எப்படி நான் இது பண்ணேன், இதை வந்து நான் திரும்ப சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு விஷயத்த சொல்லி நானே என்னை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நல்ல அனலைசிஸ் பற்றி அதை தான் வந்துட்டு நேற்று விஜய் சேதுபதி கலாய்க்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி விஜய் இருந்திருக்கீங்க, கோவத்துலேயும் நிறைய பேர் நிதானத்தை இழப்பாங்க, ஆனால் நீங்கள் நிதானமாக கோவப்படுவீங்க, நிதானமாக கோவப்பட்டு அந்த கோவத்தில் என்ன வார்த்தை விடணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு கேமை கொண்டு போயிருப்பாங்க பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து நேற்று வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணாங்க. அதுதான் ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு அழகு. ஒரு தப்பை பண்ணுறோன்னா அந்த தப்பை வந்து ரியலைஸ் பண்ணும். அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வேறு லெவல் போயிடுவாங்க. ரியலைஸ் பண்ணாமல் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து பிரச்சனையாக மாறும். ஸோ
வேறு லெவலில் இருக்க போது நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நேற்று உங்களோட எபிசோடு அந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அதை மறக்காமல் அந்த லைக்கில் காமிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.